பூவொளி நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பூவொளி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகைகளை பார்த்து அதனுடைய அறிமுகங்கள்லாம் பண்ணி அதனுடைய மருத்துவத்தன்மைகள் வளர்ப்பு முறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மூலிகைகளை நம்ம அறிமுகப்படுத்தும் போது மக்களுக்கும் இந்த மூலிகை மேலே நாட்டங்களும் மூலிகைகள்லாம் வளர்த்து அதனுடைய பயனை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ வரும் இந்த நவீன காலத்தில் கண்டிப்பாக நம்மளாம் இயற்கையோடவும் மூலிகைகளோடு ஒன்று இருக்கும்போது எந்தவித பக்க விளைவு இல்லாமல் நம்மளுடைய உடம்பை நம்ம காத்துக்கலாம். பலவித தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மைகள் நம்ம இந்த பச்சிலைகளில் உண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம இந்த ஒரு மூலிகைகள்லாம் பார்க்கும்போது எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்ச்சி வருது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய மூலிகை பார்த்திங்கனாக்கா முதியார் கூந்தல்னு ஒரு அற்புதமான மூலிகை. இது பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டு தோட்டங்களில் கலைப்பயிராக இருக்கக்கூடிய ஒரு செடி. இது வேர்க்கடலை இது மாதிரி இந்த கம்பு சோளங்கள் பயிர் பண்ணக்கூடிய தோட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கலை செடியாக இருக்கக்கூடிய ஒரு கொடி இன தாவரம். சிறிய மென்மையான இலைகளை பொருந்திய ஒரு கொடி இனம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடியை நம்ம அப்படியே பிடிங்க எடுத்தோம்னாக்கா சௌரி கொடி மாதிரி இது முடிகள் மாதிரி அழகாக மென்மையான ரொம்ப கொடி. இது பூக்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம வெளிர் மஞ்சள் நிறத்தில் புனல் வடிவத்தில் உள்ள ஒரு சிறிய பூக்கள் பூக்கும். அழகாக வெடிக்கும் திறன் உள்ள காய்களை பொருந்திய செடி. இது விதைகள் மூலிமா பரவக்கூடிய ஒரு அற்புதமான கொடி இன தாவரம். பேரே பார்த்திங்கன்னா முதியார் கூந்தல்னு பேர். இன்னொரு பேர் அம்மையார் கூந்தல்னு பேர். இந்த முதியார் கூந்தல் செடி முடி வளருவதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு செடியாக இருக்குது. அந்த காலத்திலாம் கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் தோட்டங்களில் வயல்வெளி வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரவங்களாம் இந்த செடியை பிடுங்கி முடி சிறியதளவாக இருக்கிறவங்க இந்த செடியை கொடியை தலையில் பின்னல் மாதிரி பின்னிட்டு வருவாங்க. அதுக்கு அம்மையார் கூந்தல் முதியார் கூந்தல்னு ஒரு பேர் உண்டு. முடி வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்குது. இது மாதிரி ஒரு அரிய மூலிகைகள்லாம் நம்ம அழிஞ்சு வரும் காலகட்டங்களில் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து கட்டி காத்து இது இனங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பயன்பெறும்போது நேரடியான மருத்துவத்தன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். கிராமப்புறங்களுங்கிறவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் உள்ள அவங்க ஏன்னா இயற்கையோட ஒன்றியம் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இது ஈஸியாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு இதனுடைய பயனை நம்ம அடையணுன்றதுக்காக இந்த செடிகளை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ அந்த முதியார் கூந்தல் செடியை நம்ம பார்க்குறோம். அதனுடைய வேறு இலை கொடி இனம் அனைத்துமே நல்ல மருந்தாக இருக்குது. அது நம்ம தேங்காய் இது கூட கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி மருதாணி இது மாதிரி ஒரு 5-6 வகை நம்மளுக்கு தெரிஞ்ச மூலிகைகள்லாம் போட்டு நம்மளே வீட்டில் தைலங்கள் ரெடி பண்ணலாம். தேங்காய் காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது நல்ல முடி வளர்ச்சியை உண்டு பண்ணும். முடி உதிர்றது பேன் பொடுகு இது மாதிரியான தொல்லைகள் இருக்காது. முடியை நல்லா அடர்ந்து வளரக்கூடிய தன்மைகள் இந்த செடிகளுக்கு உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த முதியார் கூந்தல் உள்ளுக்கு நம்ம மருந்தாக சாப்பிடும் போது இதனுடைய வேர்கள் நல்லா இடுப்பில் இருக்கிற வாயு வாதத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இடுப்புக்கு நல்லா வலுவு தரும். இடுப்பு வலிகள் கைகால் வலி இடுப்பு வலியை போக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படி உள்ளுக்கு இது தீநீராக நம்ம குடிக்கும்போது என்ன நம்ம அது கூட சேர்க்கனாக்கா திரிகடுகுன்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த ஒரு ஸ்பூன் பவுடர் அதாவது திரிகடுகு சோறுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வீட்டில் எப்பவுமே நம்ம எல்லோரும் வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். திரிபலாவும் திரிகடுகும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இயற்கையோடு இருக்கும்போது இந்த மாதிரி மெடிசன்லாம் இருந்தாக்கா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள்னாக்கா நம்ம திரிபலா பயன்படுத்தலாம். திரிகடுகுன்றது கப சம்மந்தப்பட்ட வியாதிகளை சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அப்படி நம்ம இந்த திரிகடுகு சோரணத்தோட ஒரு 1/2 ஸ்பூன் திரிகடுகு சோரணம் இந்த செடியினுடைய வேறு கொடியோடு போட்டு நம்ம கஷாயமாக போட்டு தினசரி ஒரு 5 நாட்கள் 6 டம்ளர் இதை குடிச்சிட்டு வந்தோம்னா வாத வலிகளையெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மைகள் பெண்களுக்கு இடுப்பு வலி சோர்வு டயர்டெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த சமூலத்துக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு செடி பாருங்கள். அது உள்ளுக்கு எடுத்தால் நம்மளுக்கு வாத சம்பந்தப்பட்ட பிணிகளை தைக்குது. எண்ணெயில் காய்ச்சி நம்ம தைலமாக தடவும் போது நல்ல முடி வளர்ச்சியை உண்டு பண்ணுது. இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை மூலிகைலாம் நம்மளுடைய காலடியிலேயே இருக்குது. நம்ம மிதிப்படக்கூடிய மூலிகையாகவும் கலை செடிகளாக நம்ம எடுத்து வீசக்கூடிய ஒரு செடிகளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மறைந்து போன இந்த பாரம்பரிய மருத்துவங்களை நாங்கள் மீண்டும் புதுப்பித்து மக்களுக்கு ஒரு நாட்டங்களையும் ஒரு விழிப்புணர்ச்சியும் உண்டு பண்ணி எல்லோரும் வீட்டிலே இந்த மூலிகை காய்கறி பூச்செடிகளோடு இந்த மூலிகைலாம் வளர்க்கணுன்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லி வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம இந்த அறிமுகப்படுத்துகிற முதியார் கூந்தல் செடி ஒரு அற்புதமான ஒரு கொடி இன தாவரம். இதனுடைய விதைகள்லாம் வைக்கலாம். இல்லை சிறிய செடிகளாக தாங்க அப்படியே பிடிங்க எடுத்தால் நம்ம ஒரு பாலித்தீன் கவர் தொட்டிகளை வச்சோம்னா வச்சு நம்ம ஒரு கொம்பு ஊன்றி வச்சோம்னா அந்த கொம்பில் அந்த கொடிகள் பற்றி வளரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா கொம்பு இல்லாமல் வைக்க முடியாது. இப்போ நம்ம தரையில் வச்சோம்னா தரையிலே படர்ந்து வளரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை இந்த முதியார் கூந்தலை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை நம்ம பார்க்கும்போது அதனுடைய மருத்துவத்தன்மைகள் அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் சொல்லி வரோம். இப்படி பார்க்கும்போது எல்லோருக்கும் மூலிகை மீதும் செடிகள் வளர்க்கணுன்ற ஆர்வங்களும் வருது.
இனி வரும் இளைய சமுதாயத்திற்கும் நம்ம அந்த மூலிகைகளை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தி அவங்களும் நம்ம இந்த இயற்கையோடு வளர்கிறதுக்காக நம்ம வழிவகுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற மூலிகை முதியார் கூந்தல்ன்ற செடியை பற்றி பேசியிருக்கோம். நாளை மற்றொரு மூலிகைகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.